வணக்கம். குருவின் பாதமணிந்து ஜோட கருப்பசாமி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் தீர்வதற்கான வழிமுறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு ஜாதகம் இல்லை, அவங்களுக்கு என்ன மாதிரி கடன்கள் ஏற்படும், அது ஏன் அந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னா, வீட்டில் தென்மேற்கு பகுதி பள்ளமாக இருந்தாலும் கடன் ஏற்படும். அது தென்மேற்கு பகுதி தானா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு கேம்பஸ் பயன்படுத்தி அதை பார்த்துக்கோங்க. ரைட். வாஸ்து பிரச்சனைகளிலும் கடன் ஏற்படும். நாங்கள் வாஸ்துவும் பார்ப்போம். வாஸ்துவை நேரில் பார்க்குறது நல்லது. உங்கள் ஊரில் இருக்கவங்கள வைத்து பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டில் முனியோட்டம், பேயோட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனாலும் நீங்கள் அலையுங்கள். என்னால் முடிந்த உங்களுக்கு என்ன தீர்மானம் சொல்ல முடியுமோ அதை என்னால் முடிந்த தீர்மானம் சொல்கிறேன். அப்போ கடன் அடைவதற்கு வழிகள் என்ன அப்படின்னா, தென்மேற்கு பகுதியை உயர்த்தணும், வடகிழக்கு பகுதி தாழ்வாக வைத்து கொள்ள வேண்டும், மற்றும் சந்து, திசை விடுதி, திசை முக்கு இதை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய யுக்திகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். ரைட். அப்போ வீடை பார்த்தாச்சு. அடுத்து என்னது பார்க்கணும்? அடுத்து 6ஆம் இடத்தின் அதிபதி அவர் வழுக்கலை அப்படின்னாலும் கடன் அடையும். வழுக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம். 6க்குரிய வழுக்கலைன்னா கடன் வரும் போகும். சூப்பர். அப்படி உள்ள ஜாதகங்கள் பெர்ஃபெக்ட். இப்போ பெரிய பெரிய பணக்காரங்களாம் அந்த மாதிரி அமைப்பில் தான் இருப்பாங்க. லக்னத்துக்கு 6க்குரியவன், எடுத்துக்காட்டு ரிஷப லக்னத்துக்கு 6க்குரியவன், இல்லை விருச்சக லக்னத்துக்கு 6க்குரியவன், அவன் லக்னாதிபதியாக அமர்ந்திருப்பார். அப்படின்றவங்க கடன் வாங்குவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் கடன் நிற்காது. இது பெர்ஃபெக்டான யோகங்கள். அந்த யோகங்கள் பிறவியிலேயே அவங்க இறைவன் கொடுத்துருவான். இல்லைன்னா அந்த யோகத்தின் அதிபதியை அந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 6இல் குரு இருப்பது கடன் நிற்காது, ஆனால் புகழும் கிடைக்காதுல்ல. அவமானங்கள், புகழ் 2 இடத்தையுமே அது இடம் ஒதுக்கி வச்சிருக்கு. இது எல்லாமே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்து கடன் சோடசு கலைன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. அது தனி வீடியோவாக போடணும்னு நினச்சேன். இருந்தாலும் இந்த கடனுக்காக அதை பயன்படுத்துவது சிறப்பு. அதை சோடச கலைங்கிறத தனியாக வீடியோ போடுதேன். அது ரொம்ப உச்சிதமான பலன், 100% வேலை செய்யும். அதை அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி பௌர்ணமி அமாவாசையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். பௌர்ணமி என்பது முழு நிலவு, அமாவாசை என்பது நிலவே இல்லை. இதுதான் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வித்தியாசம். இது பௌர்ணமி அன்று அம்மன் கோயிலும் நிறைவான ஒரு பெண்மணியும், அமாவாசை அன்று எதுவும் இல்லாத அநாத ரட்சகன் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும். தகைதாப்ப யார் இருக்குனாலும் வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. வழிபாடுகள் மட்டும்தான் செய்யணும். இதில் உபாசனா அப்படிங்கக்கூடிய ஒரு சக்தி இதில் கிடையாது. பௌர்ணமியிலும் வெறும் வயிற்றோட சாமி கும்பிட வேண்டாம், அமாவாசையிலும் வெறும் வயிற்றோட சாமி கும்பிட வேண்டாம். அமாவாசை அன்னதானம் இந்திரனுக்கே கிடையாதுன்னு இருக்கான். அமாவாசையில் ஒரு அன்னதானம் விட்டிங்கன்னா இந்திரன் நம்மகிட்ட நிற்பானோம். அப்போ இந்திரன் நம்மகிட்ட நிற்கணும், நம்ம பணம் நிற்கும். அப்போ புரியுது உங்களுக்கு? அப்போ அன்னைக்கு உயிர்களுக்கு ஏதாவது தானம் கொடுங்க. பௌர்ணமி அம்மன் கோயிலுக்கு போங்க, ஏதாவது கொடுத்தா சாப்பிடுங்க. நீங்களும் உங்களால் முடிந்தது செய்யுங்க. இதெல்லாம் எளிய பரிகாரங்கள். இந்த பரிகாரங்கள் தான் வேலை செய்யும். நீங்கள் கொடுக்கக்கூடிய கோடி ரூபா கொடுத்து பரிகாரம் பண்ணாலும் வேலை செய்யாது. குருவின் அருள் இருந்தால் கோடி பல கோடிகள் ஆகும். சரி, இதையும் தாண்டி எனக்கு வேற ஒரு விஷயம் இருக்குது. திருமணம் நடக்க மாட்டேங்குது, அது ஒரு பிரச்சனை. அதை பற்றிலாம் பேசுகிறேன். ஆனால் இப்போ கடனை பற்றி பேச சொல்லிருக்கனால என்னுடைய ஜோதிடத்துக்கு வரக்கூடியவர்கள், என்னிடம் பார்க்கக்கூடியவர்கள் கடனை பற்றி பெரிய ஒரு இதாக கேட்காங்க. அப்போ கடன் தான் ஒரு மனிதனை இவ்வளோ தூரம் காயப்படுத்தா அப்படிங்கும்போது கடனை தீர்க்குவதற்கான வழிகளை நான் சொல்கிறேன். கடன் இருக்கணும், செல்லக்கடன், கொள்ளக்கடன் இருக்கக்கூடாது. அப்போ அந்த கொள்ளக்கடன் இருந்தால் இதுக்கெல்லாம் இந்த வழிகளை ஃபாலோ பண்ணுங்கள். யார் எந்தெந்த லக்னத்துக்காரங்க என்ன லக்னம் முதல்ல என்னென்னு உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். ராசி எங்களுக்கு 10/11. புரியுதா? லக்னம் தான் முக்கியம். லக்னம் இல்லாத ஜாதகத்தை யாரும் பார்ப்பது தவறு. அதாவது வைத்தியர் கையை பிடிப்பார், ஜோதிடன் காலை பிடிப்பான் என்ற ஒரு பழமொழி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு காரணம், ஜோதிடன் என்பவன் வருகின்ற வாடிக்கையாளருடைய கால அல்ல, கிரகத்தினுடைய கால்களை.
அப்ப கிரகத்தின் கால்களை பிடித்து நட்சத்திர சாரத்த தான் சொல்றாங்க. பிடிச்சு சொல்றது தான் பலன். ஆனா நட்சத்திர சாரம் வேலை செய்யாதுன்னு சில ஜோதிடர்கள் சொல்லிக் கொண்டு அலைந்தாலும், நான் ஏற்கனவே ஆதிரை பரணின்னு சொன்னனே, அந்த நட்சத்திர சாரங்கள் 100% வேலை செய்வதை என் வாழ்க்கையில் நான் பலமுறை பார்த்துள்ளேன். அதையும் புரிந்து கொண்டு தான் நட்சத்திர சாரங்களும் வேலை செய்கிறது. முக்கியங்க, குரு போய் சுக்கிரனுடைய சாரத்துல நிக்காரு. சுக்கிரன் வந்து 6ல இருக்கா. அப்ப 6ஆம் இடத்துடைய வேலைய தான் குரு பார்ப்பாரு. அப்ப குரு வந்து நல்லவரா? அப்படின்னா நல்லவர் தான். லக்னத்துக்கு நல்லவர் தான். ஆனா உங்களுக்கு கெட்டவர். நீங்க எனக்கு என்ன பொறுப்பு குடுத்தீங்களோ, அந்த பொறுப்ப தான் நான் பார்க்க முடியும். நீங்க வீட்ல பாத்ரூம்ல கட்டின டியூப் லைட்ட போட்டு பூஜை ரூம்ல கொண்டு ஸ்விட்ச கொண்டு வச்சீங்கன்னா, பூஜை ரூம்ல திறந்து தட்டினா தான் பாத்ரூம்க்கு வரும். புரியுதா? ஒயரின் வழியாக எப்படி ஒரு கரண்ட் போய் அந்த லைட் எரிய வைக்கோ, அது மாரி கிரகங்கள் வழியாக அந்த மனிதனுக்கு தீமையும் நன்மை தீமையும் அனுபவிப்பான். இதை தெரிந்து நாம் புரிந்து கொண்டு எத கட் பண்ணணும், எத சேர்க்கணும்னு தெரிந்தா ஆக்டிவேட், டீஆக்டிவேட்ங்க. நம்ம யாரையும் ஆக்டிவேட் பண்ண முடியாது. யாரையும் டீஆக்டிவேட் பண்ண முடியாது. அவர்கள் அருள் இல்லாம, குருவின் அருள் இல்லாமல் ஒரு குழந்தை கூட உயிரோட வாழாது. எல்லாத்துக்கும் தேவை உயிர், உணவு மற்றும் உறைவிடம். இது 3மே நம்ம குடுக்கணும். அப்ப 3மே குடுக்கக்கூடியது தோஷங்கள் இருக்கா? ஏன்னா தோஷங்கள் இல்லாம எந்த ஜாதகமும் கிடையாது. அதையும் கவனிக்கணும். யோகங்கள் இல்லாமலும் ஜாதகம் கிடையாது. என்ன யோகம் கூடி தோஷம் குறைஞ்சிரும். தோஷத்தையும் யோகங்களை மாற்றக்கூடிய வழிகளை முன்னோர்கள் சொல்றாங்க. 1574 யோகங்களை முதல் 334 சுபயோகங்கள் மட்டும்தான் வேலை செய்யுது. மிச்ச யோகங்கள்லாம் நடைமுறைக்கே வரமாட்டுக்கு. புரியுதா? இதில் ஜோதிடருக்கு தெரிந்தது என்னது? செவ்வாய் தோஷம் தெரியும், நாகதோஷம். யாராவது செவ்வாய் தோஷம் கழிக்க நாகதோஷம் இருக்குன்னு சொன்னா அவன் நம்பாதீங்க. அவர் ஜோதிடரே கிடையாதுங்க. செவ்வாய் தோஷம்னு ரத்தத்துக்குள்ளே இருக்குது. அது எப்படி நீங்கள் கழிக்க முடியும்? ரத்தத்தை எடுத்தால் மனிதன் இறந்து விடுவானே. நாகதோஷங்கிறது ஆண்களுக்கு வராது, பெண்களுக்கு தான் வரும். ஏன்னா அது வந்து நாகம் என்பது புற்று. புற்று வந்து எங்கே உருவாகும்? கர்ப்பப்பையில். இதில் இன்னொரு விஷயம், சில ஜோதிடர்கள் கேன்சர் வருவதற்கெல்லாம் நாகதோஷம் சொல்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தா 100க்கு 99.99 பேருக்கு நாகதோஷம் இருக்குது. ஜோதிடத்தை அறிவார்ந்த விஷயமாக பார்த்து வாருங்கள். தயவு செய்து உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அந்த ஜோதிடர்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் நல்லவரோ கெட்டவரோ லக்னத்தின் அடிப்படையில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. ஒரு ஜோதிடர் உண்மையை சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? ஜோசியம் பார்க்க வர்ற அந்த ஜாதகத்தை வைத்து அவர் உண்மையை சொல்லணும். எப்பா உனக்கு 3 பொண்டாட்டினா 3 பொண்டாட்டி தான் சொல்லணும். இதை நான் மாற்றி தருவோம்னா அப்போ நீ அப்போ 2 பொண்டாட்டியை கூட்டு போயிடுவியா? புரியுதா உங்களுக்கு? அப்படி கிடையாது. அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் வலுவாக இருந்தால் அணு உற்பத்தி கரெக்டாக இருக்கும். சுக்கிரனோட சூரியன் செஞ்சிட்டாருன்னா அங்கே அணு உற்பத்தி கிடையாது. அதை சொல்லணும். வத்தி போச்சு. சரி, சுக்கிரனோட புதஞ்சதா அணு உற்பத்திக்கு வேலை இல்லை. அதாவது அங்கே மதிப்பளிக்கப்படல, கவுண்டிங் கம்மி. புரியுதா? அது எந்த நட்சத்திரம் சேர்ந்திருக்கு, அவ எதில் வேலை செய்யுது, இதையும் கவனிக்கணும். குரு கெட்டான்னு என்ன செய்வார்? தலையில் பாதிப்பு தருவார். அது மாதிரி கெட்டுப்போன கிரகங்கள் கெட்ட இடத்துல இருந்தால் நல்லது செய்யும். அதுதான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு ஜோடம் சொல்லுது. அதையும் கவனிக்கணும். அவன் கெட்டு போயிட்டான்னா அவனே ஏற்கனவே கெட்டவன், அவன் கெட்டு போயிட்டான்னா நல்லது தானே. அதையும் சொல்லி மக்களை பயமுறுத்துவது. நீ எப்படி பணம் சம்பாதிக்கிறாயோ அப்படியே செலவாகும். இது என் குருநாதர் எனக்கு சொன்ன விதி. யாரையும் பயமுறுத்தி பணம் சம்பாதிக்காங்க தயவு செய்து. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன விஷயம், ஜோசியருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. பிரபல ஜோசியருக்கும் எனக்கும். அவர் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் பேசினார். எல்லாம் நல்லவன் நினைக்கும் போது கடைசியாக சொன்னார், நான் செவ்வாய் தோஷத்தை வந்து பெருசாக வந்து கழிச்சிருவேன் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னேன், சாமி செவ்வாய் தோஷத்தை கழிக்க முடியாது. என் குருநாதர் சொல்லியிருக்காரு செவ்வாய் தோஷத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு. சும்மாருவே, உனக்கு செவ்வாய் தோஷத்தை பற்றி தெரியாது. செவ்வாய் தோஷத்துக்கு முருகன் கோயிலில் எப்படி முருகன் கோயில் தீபம் போட சரியாக போயிடும். அது ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். நீ முருகன் கோயில் தீபம் போட்டதுன்னா முருகனுடைய அருளால் உனக்கு செவ்வாய் தோஷம் நீங்கி உற்சாகமான உடம்பு இருக்கக்கூடிய உங்களுக்கு, மாற்று சிந்தனை உள்ள உங்களுக்கு, மாற்று உறவு கொள்ளக்கூடிய உங்களுக்கு, ரொம்ப நேரம் உறவு கொள்ளக்கூடிய உங்களுக்கு
கடன் வாங்கக்கூடிய ஆசைப்படுகின்றவங்களுக்கு, வாக்கு தவறுதவங்களுக்கு, வாக்கு சாதுரியம் இருக்கின்ற உங்கள இப்போ வாக்கு தவறுதும் செவ்வாய் தோசை இருக்கு. வாக்க காப்பாத்தணும்னு செவ்வாய் தோசை இருக்கு. அப்ப எந்த செவ்வாய் தோசத்தை கழிக்கணும்? அப்படின்னு கேட்கும்போது சாமி சொன்னாங்க, மிகப்பெரிய குருமார் சொன்ன ஒரே வார்த்தை, அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. செவ்வாய் தோசைன்னா கழிச்சு விட்டுறணும். அப்ப அந்த கழிச்ச செவ்வாய் தோசை எங்க போகும்? சாமி நான் தெரியாம தான் கேட்குறேன். கழிச்ச செவ்வாய் தோசை எங்க போகும்? இந்த உடம்புக்குள்ள ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் அப்படின்னு நம்ம ஒரு ரத்தங்களை பிரிச்சு வைக்கமே, இந்த பிறப்புக்கு ஒரு பிரசவத்துக்கு இடையில ஒரு ஊசியை ஒன்று டாக்டர் போடுதார, இதில் தான் செவ்வாய் தோசை இருக்குன்னு நெல்லை வசந்தன் போன்ற பெரிய பெரிய ஜோடர்கள் எடுத்து காட்டிட்டு போயிட்டாங்க. குரு காட்டாத வித்தை சுட்டு போட்டால் வராது. அப்போ குரு தொட்டு காட்டிட்டாரு. அப்போ செவ்வாய் தோஷங்கிறது பொதுவாகவே எல்லாரும் பேசிட்டு போயிடக்கூடாது. அதை நம்பாதீங்க. செவ்வாய் தோஷத்தில் நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. இந்த ஆடியோவில் நீங்கள் என்ன வீடியோவை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் செவ்வாய் தோசை இருக்குது. எங்கே இருக்கணுங்கிற பொறுத்து தான் அது தோஷமா இல்லையான்னு முடியும். இவங்க சுக்கிரனுக்கு 12 இருந்தாலும் தோஷமுங்க, சந்திரனுக்கு 12 இருந்தாலும் தோஷமுங்க, லக்னத்துக்கு 12 இருந்தாலும் தோஷமுங்க. அப்போ எல்லாத்துக்கும் செவ்வாய் தோசை இருக்குன்னா, அப்போ செவ்வாய் தோசை ஏதோ ஒரு வகையில் லக்னம், சுக்கிரன், சந்திரன் 3க்கும் வந்துருமா? செக் பண்ணி பாருங்க உங்கள் ஜாதகத்தை. எல்லாத்துக்கும் செவ்வாய் தோசை இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் எல்லாருமே மனமுறிவு ஆகலை? அதுக்கு இன்னொரு கணக்கு இருக்குது, 1357. அது நம்ம ஜோடத்தில் எங்கள் நெல்லை மாவட்டத்தில் பாரம்பரிய ஜோடராக இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம்னா என்னன்னு. அதில் போட்டிருக்காங்க தெளிவாக. தாராபலம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. 1357 நட்சத்திரம் அமையக்கூட 100% உண்மை. இன்னைய வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் மட்டும் திருமண தேதி அமைச்சிடாதீங்க, ரொம்ப முக்கியம். அதை அமைச்சிடாதீங்க. அது அவயோகி நட்சத்திரம் அமைஞ்சிடாதீங்க, திதி சூன்யத்தில் அமைச்சிடாதீங்க. இத்தனையும் பார்க்கணும், ஜோசியர் தான் பார்க்கணும். அப்போ ஜோதிடத்தை தொழிலாக கொள்றவன் அதை மட்டும்தான் கவனிப்போம். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நிறைய ஜோதிடர்களை வாழ்க்கை இல்லாமல் இருக்காங்களா? புரியுதா? மேசத்துக்கு செவ்வாய் தோஷம் கிடையாதுங்க. ஆனால் மேசத்துக்கு செவ்வாய் தோஷம் இருந்து மேசத்துக்கு அப்புறம் 2 தாரமே கிடையாதா? ரிஷபத்துக்கு சொல்லலாம், மிதுனத்துக்கு 2 தாரமுங்க. எத்தனை பேர் 2 தாரம் கட்டியிருக்காங்க? அப்படி இல்லை. ஜோதிடத்தை அப்படி நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் உடம்பில் ஓடுகிற ரத்தத்தின் அளவிலிருந்து அடுத்த அந்த ரத்தத்தில் வருகின்ற ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே சொல்ல முடியும் ஜோதிடா. நன்கு நான் அனுபவவாதின்னு சொல்லலை, நான் படித்து கொண்டே தான் இருக்கேன். நான் சொல்லலைங்க, சகாதேவன் சொன்னது. கூட பிறந்த பிறப்பை சொல்கிற ஜோதிடரை நம்பாதீங்க. அவங்களாம் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அது உங்கள் டைமை தான் அது மொத்தமே இது பண்ணுது. ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே பலன் சொல்லிட முடியாது. ஒரு ஜாதகத்தை ஆராயணும், நட்சத்திர கால் நிற்கான்னு பார்க்கணும், அதில் வந்து உச்ச வீட்டிலேருந்து கிரகம் எவ்வளோ தூரம் தள்ளி நிற்குன்னு பார்க்கணும். ஆட்சி வீட்டுக்கும் ஒரு வீடு 2 வீடு பழி வாங்கணும், ஒரு வீடை காப்பாற்றணும். அப்போ ஒரு வீடை காப்பாற்றும் போது 2 வீடை பழி வாங்கும். அப்போ 2 வீட்டில் எந்த வீடு வேலை செய்யுது, எந்த வீடு வேலை செய்யலைங்கிறது யாருக்கு தெரியணும்? ஜோதிடர் சொல்லணும். குறிப்பாக மேச லக்னம் நம்ம எல்லாருமே பேசுகிறது தலைமகனை தான் பேசுவோம். அப்போ மேச லக்னத்தையும் பேசுவோம். மேச லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துட்டாரு. இது தோஷமா பாவமா? தோஷம் இல்லை. ஏன்னா லக்னாதிபதி எங்கனாலும் உட்காந்துட்டாரு. மீனத்தில் போய் செவ்வாய் உட்காரும்போது நெருப்பு தத்துவம் வந்து அங்கே பாதிக்கப்படுதா? அப்போ அவன்கிட்ட என்ன பிரச்சனை வரும்? பிளட், லோ ப்ரெஷர். ஒன்றும் பண்ண முடியாது அதை. அப்போ அதுக்குள்ள பரிகாரங்கள் என்ன? அதுக்கான அந்த ப்ரெஷர் உற்பத்தி தருகின்ற கோயில்களுக்கு போக வேண்டும், காற்று ராசி உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரணும். இவ்வளோ தான் பரிகாரம் முடிஞ்சு. ஆனால் நான் நீர் ராசியில் இருக்கக்கூடிய சாமிக்கு காற்று ராசி உள்ள ப்ரெஷரை கொடுத்தோம்னா அது காரணம் செவ்வாய் நெருப்பு நீரும் சேரும்போது அங்கே காற்று உற்பத்தி ஆகுது. இதைத்தான் ஜோதிடமா ஒழிய அறிவியல் கலந்த ஜோதிடங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதோ நான் பேசி கொண்டிருப்பதோ எல்லாமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வு. ஒரு ஜோதிடம்னா இப்படித்தான் இருக்கணும்னு. நான் ஜோசியர் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஜோசியர் இல்லை, ஜோதிடரில் ரொம்ப பேரை நான் செக் பண்ணியிருக்கேன். ரொம்ப கவனிக்கணுங்க.
ஜோதிடர் சும்மா வந்து ஒரு மண்ணில் இருந்து பிறந்துடல. அவனும் ஒரு தாயோட வயிற்றில் தான் பிறந்து வெளில வந்திருக்கான். அது என்னது எண்ணி துணிக கர்மம்ங்கிற சொல்கிற வார்த்தையில் நீ என்ன நினைக்கிறோ அதான் நடக்க போகுது. கரெக்ட் தானே? நீங்கள் நினச்சது தான் நடக்க போகுது. நீங்கள் ப்ளஸ்ஸாக நினச்சிங்க ப்ளஸ்ஸு. எல்லா ஜோதிடரும் நல்ல வாக்குகளையும் எதிர்பார்த்து போகக்கூடாது. அதுவும் தவறு. அவன் கெட்டதையும் சொன்னா தானே அது ஜோதிடர். உங்களுக்கு கெட்ட காலம்னா கெட்ட காலம், கவனமாக இருன்னு சொல்றதுக்கு பேர் தான் ஜோதிடம். நல்ல நேரம்னா நல்ல நேரம். இதில் வந்து நீ கொஞ்சம் எடுத்துக்கோப்பா, பொருள் உதவி செஞ்சுக்கோ, யாருக்கும் எதுவும் பண்ணிக்கோ அப்படிங்கிறதும் ஜோதிடம். அதையும் செய்ய மாட்டோம், இதையும் செய்ய மாட்டோம். பொதுவாக எல்லாருக்கும் நாகதோஷம், செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னா எத்தனை வருஷம் தான் செவ்வாதோஷம், நாகதோஷத்துலேயே நீங்கள் போராடிக்கிட்டு இருப்பீங்க? தயவுசெய்து தோஷங்கள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இருக்குது, அதை கழிக்க முடியாதுன்னு தான் சொல்கிறேன். புரியுதா? இருக்கிறது உண்மைதான். அதை அப்படியே ஏற்றுக்கணும் ஒழிய, இது எப்படி சொல்கிறது, மண்பானை இருக்குல்லங்க, மண்பானையை நம்ம வந்து வளைவு நெளிவோட செஞ்சிட்டோம். ஒரு 20 வருஷம் கழிச்சு அது கழிக்க முடியும் அப்படின்னா அந்த மண்பானை உடையத்தாங்க செய்யும். அது மாதிரி தாங்க உடம்பு. போட்டு போட்டு உடைத்தானேங்க. புரியுதா? அதெல்லாம் கவனிக்கணும். குருவின் பாதம் முடிந்து ஜோதிடர் கருப்பசாமி. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்களை பதிவிடுறேன். எல்லாம் வல்ல சூரிய பகவான் பெயரால் முடிந்தவரை ஜோதிடத்தில் உண்மையை பேசி பழகுங்க.